பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த மகளிர் சந்திப்பை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பசுமை தாயகத்தின் தலைவர் திருமிகு சௌமியா அன்புமணி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு சக்தி கமலாம்பாள் அவர்களே, மகளிர் சங்கத்தை சவாலான நேரத்தில் நடத்தி சென்று இன்றும் நம்மளோடு பயணித்துக் கொண்டிருக்கிற நிர்மலா ராஸ் அவர்களே, இன்னும் மேடையில் வீற்றிருக்கிற காசாம்பு அம்மாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சிலம்பு செல்வி அவர்கள், அத்துணை நிர்வாகிகளுக்கும், கஸ்தூரி, ஜமுனா கேசவன் அவர்கள், மோகனா குமரம், சோபனா குமரவேல் அவர்கள், செல்வி செல்வம் அவர்கள், சிலம்பு செல்வி மேம் சொல்லிட்டேன். மக்கள் தொலைக்காட்சியை எந்த காலத்திலும் அதன் இயக்குனர் போடுகின்ற கோட்டை தாண்டாமலும், ஆனா தாண்டாமல் இருக்கிறது எவ்வளவு சவாலானதுன்னு தெரிந்தும் அதனோடு பயணித்துக் கொண்டிருக்கிற நமது அன்னபூர்ணி அவர்களுக்கும், அதை புவனேஸ்வரி அவர்களுக்கும், மற்றும் இந்த அரங்கில் வீற்றிருக்கிற மேடை கீழே இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நாமெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அந்த கடைசியில வந்து உட்கார்றதுக்கு ஆர்வமா இருக்கிறேன் நான். ஏன்னா இந்த தமிழகத்தின் யதார்த்தம் நீங்கள் தான், யதார்த்தம் நீங்கள் தான், வேற யாரும் இல்லை. இங்க எனக்கு நான் உழைக்கிறேன், எனக்கு ஒரு இடம் இல்லையா அப்படின்னு மனசுல வருத்தம் இருக்கா? அதுதான் யதார்த்தம். இங்க என்னுடைய தலைமுறைக்கான ஒரு விஷயம் கிடைக்கலையே அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கா? அதுதான் தமிழகத்தின் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தின் பிரதிபலிப்பாக இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். உள்ள வரும்போது பூவும் வளையலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு மங்களகரமாகணும். ஆனா பூவுக்குள் இருக்கின்ற புயலை அடையாளம் காண்பிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம். வளையலும் கொண்டையில் குத்துகின்ற அலங்கார பொருளும் ஆயுதமாக பயன்படுத்திய இனம் பெண் இனம். வளையல் நான் சும்மா அலங்காரத்துக்கு போட்டு வரல, நீ எனக்கு எதிரான ஒரு விஷயத்தை எதிர்ப்பதற்கான வலுவை என் கரத்தோடு என் அணிகலனும் தன். அதற்காகத்தான் உங்களுக்கு என்னைக்குமே எந்த அணிகலனும் எந்த அலங்கார பொருளும் உங்களுக்கு சும்மா பூட்டுனா அது சிறை விலங்கா மாறிடும். இல்ல, இந்த கூட்டம் உங்களுக்கான அழகையும் அறிவையும் ஆயுதமாக்குவதற்கு தருவதற்கான கூட்டம். முதல்ல இந்த இடம் அரசியல் ரொம்ப பெருசு சீரியஸா வேணாம், ஆனா சீரியஸையும் இலகுவாகவும் வாழ்வியலோடும் எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்றால் அது பெண்கள் தான். சொல்ல போனா நிறைய நேரத்துல இந்த யானைய கட்டி போட குட்டியா இருக்கும் போது வெறும் நூல்ல தான் கட்டி போடுவாங்களாம். அதுக்கு பிறகு எந்த சங்கிலி போட்டாலும் போடாம இருந்தா கூட நாம கட்டி போடப்பட்டிருக்கோம்னு உட்கார்ந்து இருக்குமா. நம்ம பல நேரம் நம்மளுடைய பலம் எது என்று தெரியாமல் அப்படியே அமர்ந்துட்டு இருக்கிறோம். மாவட்ட செயலாளர்களாக கட்சியில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள், எல்லா தளத்திலும் இயங்கி இருக்கிறார்கள். ஆனால் பேசுபடு பொருளாக ஏன் சில நேரம் திருமிகு சௌமியா அன்புமணி அவர்களுக்கே திரைமறைவில் நின்று இயக்க வேண்டிய சூழல் வந்துதான் போகுது. அப்ப இதையெல்லாம் தாண்டி நாம திரைமறைவில் இருக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறோம், முன்னில வரும்போது அதுக்கும் தயாரா இருக்கிறோம். அந்த கட்டத்தை இன்னைக்கு நோக்கி நகர்வதற்குத்தான் இந்த 100 தொகுதிகளை நோக்கி நம் பயணம் தொடங்குகின்றது. இந்த பயணத்தை எப்படி கூட்டம் கூட்டுறது, எப்படி நிகழ்ச்சி நடத்துறது இல்லாம முதல்ல நமக்குள்ள உரியத்துங்க. இது எனக்கான தளம், நான் உருவாக்குகின்ற அரசியல் களம், என் அரசியல் களத்தில் நான் வெற்றி பெறுவேன். என் வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரின் வெற்றியாக மாறும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பெறுகிற வெற்றி எல்லோரின் வெற்றியாக மாறும். அதை மாற்றுவதற்கான களத்தை நாம் இங்கு உருவாக்க வேண்டும். உணர்வு தளத்திலிருந்து முதல்ல நம்மளை தயார்படுத்திக்கணும். நான் இன்னொன்னு
எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உங்க கையில எல்லார்ட்டையும் போன் வந்துருச்சு. முதல்ல கட்சி கட்டமைப்பு குறித்து தலைமையிலிருந்து கூப்பிட்டாங்களா, ஒரு 10 பேர் 50 பேர் நீங்க சொன்னா வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அவர்களை நிர்வாகிகளாக கட்டமைப்பாக நாம் எப்ப உருவாக்குகிறோமோ அப்ப நீங்க தலைவரா மாறீங்க, அந்த 100 பேருக்கு தலைவரா மாறீங்க. ஆனா நம்ம ஒரு தடவை கூட்டு வந்துட்டு திருப்பி கொண்டு விட்டு மறந்துறோம். மகளிர் மேடை நினைவுபடுத்தினார்கள். 8 கூட்டங்கள் நடந்தது. ஆனால் எல்லாரும் சந்தோஷமா நடத்தணும்னு நினைச்சோம். எனக்கு கடைசியா அதுல ஒரு பலவீனத்தை கண்டுபிடிச்சேன். என்னன்னா, கூட்டம் கூட்டுகிறோம், எல்லோருக்கும் தொழிற்கல்வி சொல்லிக் கொடுக்கறதுக்கெல்லாம் கொண்டு வந்தோம். ஆனால் அவர்கள் நிர்வாகிகளாக மாற்ற முடியாத போது அவர்கள் எனக்கு தொடர்பில் வர முடியாமல் போயிருக்கிறார்கள். அப்போ என்னுடைய உழைப்பு என்னவாயிட்டுது? வீணா. அப்போ நீங்க எல்லாரும் காலகாலமா உழைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா நிர்வாகிகளாக எல்லாரையும் நான் மாற்ற, பெண்கள் விஷயத்துல என்னன்னா தொடர்ச்சியா நிர்வாகிகளா இருக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி அடுத்த ஊருக்கு போயிருவாங்க, வீட்டுக்காரர் மாதிரினா இன்னொரு ஊருக்கு போயிருவாங்க. ஆனா எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல நம் இயக்கத்தின் சிந்தனைகளை நாம் தெளிவுற முதல்ல வைத்திருக்கோம். எனக்கெல்லாம் ஒரே பெருமை என்னன்னா, என்னென்னலாம் யார் வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனா இந்த தமிழகத்தில் எந்த இயக்கமும் மக்களுக்காக உருவாகவில்லை. திரைத்துறையிலிருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன மதிக்கலைங்கிறதுக்காக இன்னொரு இயக்கம் உருவாச்சு, என்ன மதிக்கலைங்கிறதுக்காக ஒண்ணு உருவாச்சு. தீகா வந்தது, தீகாவுக்குள்ள எனக்கு மதிப்பு இல்லைங்கிறதுக்காக அடுத்த இயக்கம் திமுக வந்துச்சு. அதுல எனக்கு மதிப்பு இல்லைங்கிறதுக்காக எம்ஜிஆர் உருவாக்கினாரு, அதுல சண்டை வந்து. ஆனால் ஒடுக்கப்பட்ட இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் நான் அங்கத்தினராக பயணிப்பதே எனக்கு பெருமை என்ற இடம். இது வந்துருச்சுன்னா எனக்கு மேல இடம் இல்லையாங்கிற கேள்வி வராது. என்ன நீ கூப்பிடலையா, பத்திரிகையில இடம் பேர் போடலையாங்கிற கேள்வி போட வைப்போம். அதுவும் நிகழணும். எங்களுக்கான மரியாதையை விட்டு கொடுக்க முடியாது, எங்கள் உழைப்பின் அங்கீகாரத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா அதை கேள்வி கேட்காமல் எங்கள் உழைப்பின் மூலமாக நீ யாரும் மறுக்கவே முடியாத ஆளுமையாக உயர வேண்டிய ஒரு கட்டாயம் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த தகுதி இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் அத்தனை பேரும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தலைமையால் நாம் அத்தனை பேரும் அதனால் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேற வேற பணிகள் செய்வோம். ஒருத்தரால கூப்பிட்டு வர முடியும், ஒருத்தரால தொடர்பு கொள்ள முடியும், ஒருத்தரால பேச முடியும், ஒருத்தரால பயணம் செய்ய முடியும், ஒருத்தரால என் இடத்திலிருந்து எல்லா விஷயம், என் இடத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நான் கூட போய் நிக்க முடியும். அப்போ எல்லா தளத்திலிருந்தும் நாம் இயங்க தயாராக இருக்கிறோம். நாம் ஒன்று சேர்ந்தால் இசையும் பிறக்கும், நாம் ஒன்று சேர்ந்தால் போராட்டமும் பிறக்கும், நாம் ஒன்று சேர்ந்தால் வெற்றியும் கிடைக்கும். சரி, எல்லாம் சந்தோஷமா சேர்ந்தா எப்படி இருக்கும்னு ஒரு இது பார்க்கலாமா? இதுக்குள்ள 3 பிரிவா பிரிச்சுக்கலாமா? உட்கார்ந்த மேனிக்கு இந்த பகுதி 1ஆம் நம்பர், பின்னாடி 2வது, இந்த பகுதி 3வது. ஒரு 5 நிமிஷம் நீங்க ஒன்று சேர்ந்தா எப்படி ஒரு இசை உருவாதுன்னு. இது 1, நீங்க 1 தானே. 1ஆம் நம்பர் வந்து ஏ சொல்லுவோம், ஏ. 2ஆம் நம்பர் இல்ல ஓ சொல்லணும், ஏ. 2ஆம் நம்பர் ஓ சொல்லணும், பின்னாடி இருக்க அந்த சைடு. 3ஆம் நம்பர் இ சொல்லலாமா? ஏ ஏ. டீம் சேர்ந்தா எந்த டீம்ல சேர்ந்தாலும் என் டீம் ஜெயிக்கணும். அப்படி ஒரு ஸ்ட்ராங் வருமா நம்ம கிட்ட? இதுதான் நம்மளுக்கு கொடுக்கிற செய்தியை சரியா வந்துடணும் நம்மளுக்கு. திரும்பி நான் யார்கிட்ட கை நீட்டனோ அவங்க அவங்களுடைய எழுத்த உரத்து. ஸ்ட்ரென்த், பலம். சரி, அமைதி. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன தலைமையின் அசைமை கூட நாம் கண்காணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ரொம்ப அலர்ட்டா இருக்கிறோம்.
நாங்கள் ஒன்று சேர்ந்தால் எங்களுடைய சாதாரண குரல் கூட ஒரு இசையாக மாறும். தேவைப்பட்டால் போராட்டத்தின் குரலாகவும் மாறும். 100 தொகுதிக்கான பயணம் இது எனக்கான தேடல் அல்ல, உங்களுக்கான தேடல் அல்ல, ஒட்டுமொத்த பெண்ணினத்தை வெற்றியடைய வைப்பதற்கான தேடல். ஒரு வீட்டில் பெண் வெற்றியடைந்தால் அந்த வீடு வெற்றி பெறும், வீடு வெற்றியடைந்தால் நாடு வெற்றி பெறும். அதுக்குள்ள ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. நாம் முதலில் அறிவாயுதத்தை ஏந்துவோம். 100 நாள் தலைவரின் பயணம் எல்லோரும் நடந்தாங்க. அண்ணாமலை நடந்தாரு, வைகோ நடந்தாரு, எல்லாரும் நடந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் அறிவாயுதத்தை எடுத்து என் தலைவர் அவர்கள் கையில் கொடுத்து விட்டு சென்றார். ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு அவர் என்ன பேச போறாரு, போக முடியல பரவாயில்ல, லைவ் போடுவான், என்னன்னு பாருங்க, வடபழனி கார்த்தி என்ன போடுறான் எடுத்து பாருங்க. அதுல பேசுற தகவல் என்னை இந்த தமிழகத்தின் மூலையில் இருக்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுத்து என்னை அறிவாளியாக மாற்றுகிறது என்றால், அந்த அறிவாயுதத்தை தாங்குகின்ற நம்மளுக்கு தந்து செல்கின்ற தலைவரை தூக்கி பிடித்து கோட்டையில் உட்கார வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இந்த 100 நாள் நமக்கான இடம், நமக்கான பயணம், நம் பெண் இனம் உறுதி பெறுவதற்கான பயணம். அதனை தலைமையிலிருந்து பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் எத்தனை பேர் எப்படி வர வேண்டும் என்று உங்களுக்கு பொறுமையோடு எடுத்துக் கொடுப்பார். நாம் உணர்வு தளத்திலிருந்து வெற்றியை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.